get latest news updates, subscribe to my channel. Don't forget press bell icon. அதாவது பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறதுங்கிறது தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய ஸ்டண்ட் தானே ஒழிய அதற்கான நாடகம் தானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாதுங்க. உண்மையாலுமே பாகிஸ்தான் இந்த பயங்கரவாதத்தை செஞ்சிருக்குன்னா அந்த ஆதாரத்தை கொண்டு போய் ஐநாவையில் வைத்து பாகிஸ்தானின் மீது பொருளாதார தடை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட பொருளாதார தடையை கொண்டு வராம அவர்களை ஒதுக்காம நாங்க போய் அங்க பாகிஸ்தான் யாருமே இல்லாத பகுதியில் போய் குண்டு போட்டு வர்றோம் சொல்லி இந்த சினிமாத்தனமான வேலைகளை தொடர்ச்சியா அந்த பாஜக செஞ்சுட்டு இருக்குது. உண்மையாலுமே காஷ்மீர் மக்கள் மீது அவங்க அக்கறையுடையதாக இருந்தால் காஷ்மீர் மக்கள்கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். கடந்த 5 ஆண்டுகளில் காஷ்மீர் மக்கள்கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்தல மட்டும் இல்லை, அந்த மக்கள் மீது தொடர்ச்சியான ஒடுக்குமுறை செஞ்சாங்க. இப்போ என்னடானா பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கனால அந்த தாக்குதல் குறித்தான விவரங்களை ஐநாவிட பல மன்றங்கள் இருக்குது. நீங்க ஈரானின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை கொண்டு வருது, வெனிசுலா மேல கொண்டு வருது, ஏன் வடகொரியா மேல கொண்டு வருது, ஈராக் மேல கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் மேல கடந்த காலத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுபோல அமெரிக்கா செய்வது போல பாகிஸ்தான் மேல இவங்க பொருளாதார தடையை கொண்டு வருவதற்கு அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்துவதற்கு என்ன வேலை செஞ்சிருக்கிறாங்க? இதுவரைக்கும் செய்யல. இது வெறுமனே கண் துடைப்பு நாடகங்க. சும்மா இங்க விமானத்தை கொண்டு போய் அங்க 4 இடத்துல குண்டு போட்டேன்னு சொல்றத தவிர வேற ஒன்றும் நடக்கல. நீங்க பாகிஸ்தான்ல இருந்து ராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க? இதனால் யாரும் இது எந்த முகாம் எந்த ராணுவ தாக்குதலும் யாரும் பாதிப்படையலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் இருக்குது? யாரும் இல்லாத பகுதியில் குண்டை போட்டு நாங்க பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறோம்னு சொல்றாங்க. இதனால பாஜக வெறும் தேர்தலுக்காக மக்களை பலி கொடுப்பதும் அப்பாவி சிஆர்பிஎஃப் காரங்களை சேர்ந்தவர்களையும் இவங்களை கொண்டு போய் பலிகடை ஆக்குறதா நடக்குது. வேற ஒண்ணுமே நடக்கல. இன்னொரு புறத்துல காஷ்மீரை முழுவதுமாக ராணுவமயமாக்குவதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். அங்க கொண்டு போய் ராணுவத்தை குவிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? ஜனநாயக நாடா இருந்ததுன்னா காஷ்மீர்ல எதுக்கு இங்க ராணுவம்? அந்த மக்களை நீங்க நேசிக்கிறீங்கன்னா அங்க எதுக்கு ராணுவத்தை கொண்டு போய் வைக்கிறீங்க? துணை ராணுவ படையை கொண்டு போய் வைக்கிறீங்க? அங்க கடுமையான சட்டத்தை வச்சு ஏன் அந்த மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க? அந்த மக்களை ஏன் கொலை செய்யறீங்க? இந்த 5 ஆண்டுகள்ல பல நூறு காஷ்மீரிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் அதற்காக கைது செய்யப்படலை. அப்ப நீங்க காஷ்மீரிகள் அடிப்பீங்க, கொல்லுவீங்க, ராணுவத்தை கொண்டு போய் இறக்குவீங்க, அப்புறம் பாகிஸ்தான் பண்ணுச்சுன்னு சொல்லுவீங்க. பாகிஸ்தான் பண்ணதுக்கான ஆதாரத்தையும் சர்வதேச மன்றத்தில் கொண்டு போய் வச்சு பாகிஸ்தான் தனிமைப்படுத்துறதுக்கான எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. அப்ப இது ஒருவேளை பாகிஸ்தானும் பாஜகவும் சேர்ந்து திட்டமிட்டு நடத்திய நாடகமாக தான் பார்க்கிறோம். ஏன்னா இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவல் அவர் தான் இந்தியாவோட பாதுகாப்புக்கு பொறுப்பாளி. அவருடைய பையன் பாகிஸ்தானுடைய நாட்டை சார்ந்தவரோட கூட்டணி வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. நீங்க அவ்வளவு தூரம் தேசபக்தி பேசுறவங்க பாகிஸ்தான் நாட்டுக்காரனோட சேர்ந்து ஒரு கம்பெனியை, அதுவும் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவலோட பையன் நடத்துறாங்கன்னா அவரும் அஜித் தோவலோட பையனும் என்ன பண்றாரு? அவர் பாஜக உறுப்பினர். பாகிஸ்தான்காரனோட என்ன வேலை? அப்புறம் பாகிஸ்தான்ல குண்டு போடுறேன்னு சொல்றது? தேசிய பாதுகாப்பு செயலாளர் வைப்பீங்களாமா? அவர் தான் இந்திய ராணுவத்துக்கும் உளவுத்துறைக்கும் எல்லாம் சேர்த்த அதிகாரியா இருப்பாராமா? அவர் தான் பிரதமருக்கு ஆலோசனை சொல்லுவாராமா? அவர் நாட்டு தேச பாதுகாப்பை பத்தி பேசுவாராமா? அவர் பையன் பாகிஸ்தானுடைய முதலாளியோட கூட்டம் இது வச்சு கான்ட்ராக்ட் போட்டு சேர்ந்து இவர் பார்ட்னரா பிசினஸ் பண்ணுவாங்களாமா? அப்ப பாகிஸ்தான் கூட பிசினஸ் பண்ணக்கூடிய பாஜகவை நாங்கள் சந்தேகப்படுறோம். இது ஏன் பாகிஸ்தானும் பாஜக சேர்ந்து நடத்திய நாடகமாக இருக்கக்கூடாது? இதுல அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுறாங்க. ஆக இது மட்டுமல்ல, பாஜகவினுடைய பல கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் பாகிஸ்தானுக்கு உளவு கொடுத்ததான ஆதாரங்கள் கடந்த காலத்தில் வெளியாகி இருக்கிறது இல்லைங்களா? மேனகா காந்தியினுடைய பையன் இதனால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கான் இல்லையா? அப்ப பாகிஸ்தானுக்கான உளவை முழுவதும் பாஜக தான் கொடுக்குது. இதை முடிஞ்ச நேரடி வெளிப்படையா பேச சொல்லுங்க. நான் கேட்கிறேன்னா அஜித் தோவலோட பையனுக்கு பாகிஸ்தான்காரரோட என்ன வேலை? 2 பேரும் சேர்ந்து கம்பெனி நடத்துறதுக்கு என்ன வேலை? இந்தியாவோட 120 கோடி பேர் இருக்கிறா. இதுல யார் பார்ட்னர் வைக்க முடியாதா அஜித் தோவலுக்கு? சொல்லுங்க. பாகிஸ்தான்காரரோட சேர்ந்து தான் பார்ட்னர் வச்சு நீங்க கம்பெனி நடத்துவீங்களா? அது பாதுகாப்பு இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரியா இருக்கக்கூடியவர். அதான் கேட்கிறோம் நாங்க. அப்ப பாகிஸ்தானும் பாஜகவும் சேர்ந்து